எங்களுக்கு எல்லாமுமாயிருந்த எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுக்கு சமர்ப்பணம். நமஸ்தே ஜெகத்தாத்ரி சத்பிரம்மரூபே, நமஸ்தே ஹரோதேந்திர தாத்ராதிவந்தியே, நமஸ்தே பிரபன்னேஷ தானைகதக்ஷே, நமஸ்தே மகாலக்ஷ்மி கோலாபுரேசி. சிந்து, இன்னைக்கு மம்மி உனக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னு தெரியுமா? தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற இந்த ட்ரெஸ் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு என் பொண்ணு வெளியில போனா எல்லாரும் அடேப்பா சிந்து எவ்வளவு அழகா இருக்கா, சிந்து எங்களுக்கு கொடுத்துருங்களேன்னு உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது டாடி நான் என்ன சொல்லுவோம்? தரமாட்டேன்னு சொல்லுவீங்க. ஒருவேளை யாராவது தப்பி தவறி கேட்டுட்டாங்க, அவங்கள பிடிச்ச கண்ணத்துல பலார் 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 நடிச்சிடலாமா? வா ட்ரெஸ் போட்டுக்கலாம். வேண்டாம், டாடி வந்ததும் போட்டுக்கிறேன். ஐயோ, நான் வர்றதுக்குள்ள 2 பேரும் ரெடியா இருக்கணும்னு டாடி சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? பாபா வேண்டாமா. சிந்து இத பாரு, நீ டாடி பொண்ணா இல்ல மம்மி பொண்ணா? மம்மி பொண்ணு. சமத்து பொண்ணு, வா ரெடி ஆலாம். அப்பா இப்ப வந்துடுவாரு. சிந்து கண்ணு, டோர் க்ளோஸ் பண்ணிருக்கு, திறக்க மாட்டேன். ஏன்? மம்மி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, நான் இந்த ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், கதவை தரடா சிந்து. வேண்டாம் 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 வேண்டாம். இதோ பாரு, நீ மம்மி பொண்ணா டாடி பொண்ணா? டாடி பொண்ணு தான். சரி, அப்படி நான் சீக்கிரமா போய் கதவை தர. மேடம், நீங்க ரெடிங்களா? ஷோபா, நெத்தி அடி. ஆமா, ஏன் லட்சுமி ரெடி ஆகல? ஏன் லேட்? 2 பேரும் சண்டை போடலாமா? மம்மி மம்மி, டாடி சண்டை போட வராரு. என்கிட்ட ஏன் சண்டை போடணும்? இது பாரு, நான் ரெடி. உங்க டாடி தான் ரெடி இல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து டாடி கிட்ட சண்டை போடலாமா? என்கிட்ட எதுக்கா சண்டை போடணும்? நான் இப்பதானே வந்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் ரெடி. சிந்து, நீ வா வா வா, டா எடுத்துக்கோ. வேண்டாம் மம்மி, எனக்கு இதுதான் வேணும். ஐயோ, இத பாருமா, இந்த பொம்மை வேண்டாம். அங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த பொம்மை வேணும்னு கேட்பாங்களே. வேண்டாம். ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். போ. கண்ணை மூடி கண்ணை திறந்தாச்சா? பம் பரவாம். ரெடி ரெடி, போலாம் போலாம். இருங்க ஒரு நிமிஷம். அடே வா. டிங் 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 டங். வா 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 வா. விடு விடு விடு, நான் ஓட்டுறேனே. நீ ஓட்ட போறியா? இங்க அப்பனே ஞான வண்டிதான் என்ன காப்பாத்துறா. அம்பேல் அம்பேல். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.
பொங்குதம்மா சித்திர சிட்டுக்கள் சிவந்த முத்துக்கள் சிரிக்க கண்டேனே சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலம் கண்ணே நவமணியே
உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? தவமாத்தவம் இருந்து துணையாக வந்த கிளி தவியா தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன? ஊராரின் கண்ணு பட ஊர்கோலம் போனதம்மா, ஆரோட கண்ணு பட்டு ஆத்தோடு போனதம்மா. கையில தான் வச்சிருந்தா தவறியது போகும்னு, மடியில நான் வச்சிருந்தேன் மடியும் நினைக்கலியே. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காத எக்காலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? இந்த பெரிய வீட்டிலே 2 நெஞ்சங்கள் இப்பவும் தவித்துக் கொண்டிருக்கிறது. சிரித்து மகிழ்ந்த அவர்களின் ஒரே செல்ல மகள் சிந்துக்கண்ணு இறந்து 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்று அந்த தங்க மகளின் 4வது நினைவு நாள். நான் இன்னைக்கு உங்களோட விளையாட போறேன். யாரு என்ன தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்பிள். அந்த ஆப்பிள் எனக்கு தான், அந்த ஆப்பிள் எனக்கு தான். தள்ளிவிடு தள்ளிவிடு தள்ளிவிடு. ரெடி. பாத்தியா? நானும் ரெடி. இந்தாங்க. ஜிங்கிழக்குனு ஜிங்கிழு ஜிங்கிழக்குனு 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 ஜிங்கிழக்குனு. நஷ்டம். உன்னால ஒரு ஆப்பிள் நஷ்டம். ஆப்பிள கொடுங்க, எனக்கு கொடுங்க. கொடுங்க கொடுங்க. ஐயா கடிச்சா ஆப்பிள்டா. கொடுங்க கொடுங்க, ஆப்பிள கொடுங்க, எனக்கு கொடுங்க. ஏய் ஜிஞ்ச நக்கடி. என்ன சொல்லு என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வந்திருக்கிறார். ஜிஞ்ச நக்கடி ஜிஞ்ச நக்கடி ஜிஞ்ச நக்கடி ஜிஞ்ச நக்கடி. குட் மார்னிங் ஃபாதர். என் பேர் வினோத். வினோதா? ஆமா வினோத். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டீங்க? அதாவது நீங்க ரொம்ப நல்ல மனுஷர், இந்த அனாதை இல்லத்தை நடத்துறீங்க, இது மேல நீங்க உயிரியே வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்க. பொய், சுத்த பொய். ஊர்ல யாருக்குமே என்ன பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? நான் தான் நன்கொடை கேட்பேனே. எல்லாம் இந்த அனாதை இல்லத்துக்காகத்தான்.
ஆனா ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க நன்கொடை வாங்குறதுல சம்திங் நான் ஒதுக்குறேன்னு. இப்போ நான் கூட டொனேஷன் கொண்டு வந்திருக்கேன். டொனேஷனா? ஏன் முன்னாடியே சொல்ல? உட்காருங்க. இது குழந்தைகளுக்காக சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் மட்டும் தானா? குடு 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 கொடுங்க. இருந்தாலும் உட்காரலாம். இல்ல வேண்டாம். இது எனக்கு, இது குழந்தைகளுக்கு. ஒரு சின்ன தொகை என்னோட பிரசன்டேஷன். 4000 ரூபீஸ். 4000 ரூபாய். உட்காருங்க சார். இத பாத்தீங்களா? இது என் மனைவியோட பிரசன்ட். என்ன ஃபாதர்? உண்மையை சொல்லுங்க, இந்த செக் பாஸ் ஆகுமா? ஷூர் ஃபாதர். இது சுத்தமான தங்கம் என் மனைவியோட கழுத்துல இருக்கிறதுதான். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ரொம்ப தேங்க்ஸ். வரேன் ஃபாதர். நில்லுங்க. ஆமா, நீங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லை. எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஒரு இன்ஜினியர் ஃபாதர். ஓ, இங்க திருவான்மியூர் பக்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன். அது ரொம்ப நாள் நடக்குது. என்னைக்கு தான் முடியும்? ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிடும். ஆமா, வீட்டுல எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? மனைவி மட்டும்தான் இங்கதான் இருக்காங்க. குழந்தைங்க? யாரும் இல்ல ஃபாதர். நான் வரேன். லட்சுமி, பேப்பர்ல ஏதாச்சும் சுவையான செய்திகள் உண்டா? எல்லாமே கசப்பான விஷயம்தான். பேப்பரை எடுக்கவும் இல்ல, படிக்கவும் இல்ல. எப்படி சொல்ற? படிக்கணுமா? அதை தவிர வேற என்ன இருக்க போகுது? வினு, கோயிலுக்கு போனீங்களா? நெத்தியில முத்திரை இருக்க கவனிக்கலையா? அப்புறம் என்ன நீ மறப்படா? நீ சொன்ன மாதிரி அனாதை இல்லத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற ஃபாதர் ஒரு வித்தியாசமான டைப். குழந்தைகளுக்காக சாக்லேட் கொடுத்தா பாதி அவர் எடுத்து பாக்கெட்ல போட்டாரு, மீதி தான் குழந்தைகளுக்கா. கதை எப்படி இருக்குன்னு பாரு. நான் செக்க கொடுத்தனா அவ்வளவுதான், டிஸ்கோ ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீ கொடுத்த செயினை கொடுத்த, டம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நின்னு போச்சு. ஏன்? இதுவரைக்கும் அந்த அனாதை இல்லத்துக்கு இந்த மாதிரி ஒரு டொனேஷனை யாருமே கொடுத்தது இல்லையாமா. அதனால்தான் இந்த செக் பாஸ் ஆகுமா, இந்த செயின் கவரிங்கா இல்லையா அப்படி நல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சா எனக்கு பயங்கரமான தெரிவு. ஆனா லட்சுமி, நீ அந்த அனாதை இல்லத்துக்கு வராம போயிட்டிய. எவ்வளவு அழகான குழந்தைங்க தெரியுமா? உண்மையிலேயே பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன? ஒண்ணு இல்ல. வினு, இந்த டிசைனை கொஞ்சம் வரைஞ்சு கொடுக்குறீங்களா? ஐயோ, நம்மால முடியாதுப்பா, சுத்த போர். ஆமா, சரி கொண்டா. ஆமா, நாம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம்? ஒரு சேஞ்சுக்காக தானே. நீ தானே சொன்ன இடம் மாறினா மனசு மாறும். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தையல் மிஷின் எம்ப்ராய்டரியுமே கதின்னு இருந்தா எப்படி? எல்லாம் போக போக சரியாயிடும். ஆமா, உன்னை ஒரு நாளைக்கு அந்த ஆரோக்கியமாத அனாதை இல்லத்துக்கு கூட்டிக்கிட்டு போகணும். அப்பத்தான் எல்லாம் சரியாகும். ஏன் கசக்கி எரிஞ்சிட்ட? இப்போ இந்த படத்துல இருக்கிற மாதிரி குழந்தை ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்னு விதி இருந்துச்சா?
சத்தியவாக்கு மாதிரி சகனத்தை பாத்தியா? எனக்கு டைம் ஆச்சுப்பா, நான் ஒர்க் சைட்டுக்கு போறேன்.